Hi, hello friends. Welcome to Mauni Cine Updates. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 ஸோ நேற்றுக்கு லான்ச் எபிசோட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவரோட ஸ்டைலே நம்ம சேதுனே கூப்பிட்டலாம். நம்ம சேது நான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இது ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து எதிர்பார்த்தேன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததில் ரொம்ப சூப்பராக வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ் கூட ஈக்குவலாக வந்து பேசி அவங்களோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபீலிங் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கூடயுமே. ஸோ அவங்க எல்லாருமே கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், ஸோ அவங்க ஒரு பர்சனாக அந்த பர்சனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏவியை பார்த்து நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவரோட ஸ்டைலில் அவரோட வே ஆஃபில் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தார். அவர் ஸ்டைலில் சொன்னால் நல்லா ஸ்வாக் பண்ணியிருந்தார் சொல்லணும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நேற்றுக்கு லான்ச்சிங் எபிசோட். நீங்கள் லான்ச்சிங் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சாரோட ஹோஸ்டிங் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த தடவை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தான் வந்து போட போகிறாங்க. அப்புறம் ஒரு டூப்ளிகேட் ட்ராஃபி கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ 9 பாய்ஸ் 9 கேர்ள்ஸாக பிரிச்சுட்டாங்க. அது வீடு பிடிக்கிறதுலையும் பெரிய பிரச்சனை. ஸ்டார்டிங்லேயே நம்ம பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ண வச்சுட்டாரு. போகும்போது நம்ம சேதோன்னா பார்த்தீங்கன்னா நான் 24 ஹவர்ஸில் ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு சொன்னார். நான் கூட இருக்காதுன்னு நினச்சேன். பட் அதுக்கேற்ற மாதிரி எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆச்சு நான் வந்து எலிமினேஷன் ஆகி வீட்டுக்கே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எலிமினேட்டட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ப்ரோமோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எப்படி எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் நடந்திருக்கு. அதில் யார் பேர் அதிகமாக சொல்லியிருக்காங்களோ அவங்கள வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வாரம். எப்படிங்க நியாயமாகும்? 24 ஹவர்ஸில் என்ன கற்றுக்க முடியும்? அங்கே போய்ட்டு என்னத்தை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியும்? ஸோ ஒரு ஒழுங்காக இவங்க பேர் என்ன கூட ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு தான் இருக்கும். ஒருத்தருக்கு பற்றி ஒரு இன்ட்ரக்ஷன் கூட ஆயிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து அன்ஃபேர் தான் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒயிட் காலில் வரும்னு எதிர்பார்க்கலாம். எல்லாமே நம்மளோட கெஸ்ஸிங் தான், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆரம்பமே வந்து சரியான சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ்லாம் கதறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லும். அவள் அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஃபேன் பேஜ்லாம் ஆரம்பிக்கலான் இருந்தோமே, அது கூட வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் அவங்க போயிட்டாங்க. திருப்பி வந்து வைல்ட் கார்டில் என்ட்ரி கொடுத்தா தான். பட் இந்த இடத்துல அவங்களோட எலிமினேஷனுக்கான அவங்களும் ஒரு ரீசன். ஏன்னா அன்றைக்கி வந்து இந்த டாஸ்க்குமே கொடுக்கல இல்லையா? அப்போ வந்து அங்கே இருக்க டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட ரீசன் கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது இந்த டீம் பிடிக்கிறதுல வந்து வீட்டுக்குள்ளே பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் மட்டும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ வந்து நான் போக மாட்டேன், வெளியில் தான் தூங்குவேன் வெளில தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. வீடு பிரிச்ச இடத்துல நானும் இருக்கேன். அந்த பாய்ஸ் ட்ரம்ப் கார்டு எல்லாரும் வந்து கேர்ள்ஸ் தான் நாமினேட் பண்ணோம். நீங்கள் என்ன நாமினேட் பண்ணுங்கள், நான் இந்த வாரமே வெளியில் போயிடுறேன், எனக்கு வெளில போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம ஓப்பன் நாமினேஷன் தான் இல்லையா, ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வேல்யூவே தெரியாமல் நான் வெளில போகிறது வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க நாமினேட் பண்ணுறாங்க. ஒரு வேல்யூஸ் ஒரு விஷயம் சொன்னால் விட்டுருவாங்களா, அதையே எல்லாரும் சொல்லி அந்த பொண்ணு வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஜாக்லினுக்கும் அவங்களுக்கும் ஈக்குவல் தான். ஒருத்தர் மட்டும் மாற்றி சொல்லியிருந்தாங்கன்னா டை ஆகிருக்கும். பட் எனிவேஸ் ஒரே ஒரு ஓட் வித்தியாசத்தில் அவங்க வந்து எலிமினேட் ஆகி வெளில போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பிக் பாஸ் வந்து கடைசியாக அந்த ட்ரோஃபி உடைக்க சொன்னது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ வாய்ப்பை தவற விட்டீங்கிற மாதிரி சொன்னாங்க. வாய்ப்பை தவற இல்லைங்க, நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல. அதுதான் வந்து இங்கே நியாயமான ஒரு விஷயம். ப்ளேயே பண்ணாமல் இருந்தீங்களா, எவிக் பண்ணலாம் அநியாயத்துக்கும் மேல் அநியாயம். பட் என்ன பண்ணுறது, அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. எல்லாமே சேனல் டிசிஷன் தான். பட் அந்த பொண்ணு வெளியில் போயிட்டாங்க. நிறைய டாக்ஸ்லாமே போச்சு. சேது ஒன்றா பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுன்னு சொல்லி இப்போவே வந்து ஃபேவரடைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி லான்ச் எபிசோட் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் ஆக்சுவலாக லான்ச் எபிசோட் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேவரடைஸ் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஒரு ஜென்ரலாக நார்மலாக பேச மாதிரி தான் பேசுகிறார். தப்பு பண்ணால் கண்டிப்பாங்கிறதையும் அவர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தார். ஒருவேளை அது ஃபேவரட்டிசமாக ஆயிடுமோங்கிற மாதிரி அவங்க எலிமினேட் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியல. எல்லாமே நம்மளோட யூகம் தான். பட் எனிவேஸ் நடந்து தான் ஆகும். ஸோ லைவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எந்த ஒரு கேமுமே கொடுக்கல இப்போதைக்கு. ஸோ சீக்கிரம் பிக் பாஸ் நீங்கள் சம்பவம் பண்ணதெல்லாம் போதும், சீக்கிரம் ஒரு நல்ல டாஸ்க்காக கொடுங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா எப்படி சொல்லிக்கிறதுல மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த எவிக்ஷன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.